எந்த நஷ்டமும் தனக்கு இந்த ஜனநாயகன் தொடர்பான இந்த திரைப்படம் விவகாரத்தில் எந்த நஷ்டமும் தனக்கு கிடையாது. இது ப்ரொடியூசர் சம்பந்தப்பட்ட விவகாரம், அதனால் அவங்க ப்ரொடியூசர் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மௌனத்தை விஜய் இந்த 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 பட விவகாரத்தில் கடைபிடிக்கிறாரா? எப்படி கரூர் விவகாரத்தில் நாங்க எங்களுக்கு ஒதுக்குற நேரத்தில் பேசினதை தவிர நாங்கள் வேற எந்த தப்பும் பண்ணலைன்ட்டு ஒரு வீடியோ போட்டார்ல, அதுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுத்துக்காம எங்களுக்கு ஒதுக்கின இடத்தில் பேசியதை தவிர, எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் பேசியதை தவிர நாங்கள் எந்த தவறும் செய்யலன்னு சொன்னார்ல, அதுபோல இந்த பிரச்சனையிலும் அதே மௌனத்தை தான் கடைபிடிக்கிறாரா? அதுதாங்க ரெண்டுத்துலேயுமே ஒரு மௌனம் கடைபிடிக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி விஜய்க்கு இதில் நஷ்டம் இல்லை அப்படின்றது எனக்கு கிடைக்கிற ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் அப்படி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க என்னோட சோர்சஸ். அவர் தான் ப்ராக்சி ப்ரொடியூசர்னே சொல்கிறாங்க. ஏன்னா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவன் ஏற்கனவே 2 சின்ன படம் தான் எடுத்திருக்கான். 2 கோடி ரூபாய் செலவில் சின்ன படம் தான் எடுத்திருக்கான். அவரோட ஃபர்ஸ்ட் வெஞ்சரே ஜனநாயகன் தான். அதுக்குள்ள நான் வரல. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் எதையுமே நான் அட்ரஸ் பண்ண மாட்டேன், எதுக்குமே நான் பதில் சொல்ல மாட்டேன். அது 41 பேர் செத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் அதை அட்ரஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு எனக்கு உதவியா இருக்கிறவங்களுக்கும் நான் நன்றியா இருக்க மாட்டேன். அன்னைக்கு எனக்கு நல்லா தெரியும், 41 பேர் சாகும்போது எடப்பாடி பழனிசாமி முழுக்க டிஃபெண்ட் பண்ணார் விஜயை. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றம் வரைக்கும் விஜயை டிஃபெண்ட் பண்ணலன்னா விஜயோட நிலவரமே வேற. ஆனால் அந்த டைமில் ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி ஏதோ சொமாலியாவில் இழப்பு நடந்த மாதிரி இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை கூட தமிழ்நாடு அரசு விசாரிக்கல, ஆனால் சிபிஐ விசாரிச்சது. சிபிஐக்கு போனதே இவங்க தான் பெட்டிஷன் கொண்டு போனாங்க. மதுரை கோர்ட்டில் அந்த பெட்டிஷனை இவங்க ஃபைலே பண்ணல. அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போனாங்க, இவங்க எஸ்ஐடி கேட்டாங்க, சிபிஐ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது எல்லாத்துலேயும் என்ன நடந்தது? சரி, கட்டு கொடுக்குறாங்க, சென்சார் கமிட்டிக்கு போகுது. என்ன கட்டு கொடுத்தாங்க? பகவந்த் கேசரின்ற ஒரு பிரபலமான திரைப்படத்தோட டப்பிங் தான் இது, அவ்வளோதான். அப்போ இதுல என்ன இருக்கு? என்ன கட்டு கொடுக்குறாங்க அவங்க? அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அது ஒரிஜினல் படம் கூட கிடையாது, ஒரிஜினல் கதை கூட கிடையாது, கதை கிடையாது. ரைட்டு. அதுல என்ன கட்டு கொடுக்குறாங்க? ஏன் கட்டு கொடுக்குறாங்க? எப்படி போகுது? இது என்ன நடந்தது? வெளியே சொல்றதே இல்லை. சிபிஐ விசாரணையில வெளியில சொல்றதே இல்லை. அழுத்தம், ஜனங்களுக்கு அழுத்தம். என்ன அழுத்தம்? யார் அழுத்தம்? எப்படி அழுத்தம்? எங்க அழுத்தம்? ஏன் அழுத்தம்? இதெல்லாம் சொல்லணும்ல சார். நான் என்ன தவறு செய்தேன் மக்களேன்னு கேட்டவர் தான் எம்ஜிஆர். ரைட்டா? பிஜேபியை விமர்சித்து ஜெயலலிதா அம்மா பேசும்போதும் அந்த பேச்சு, அந்த ரெட்டாரிக் ரொம்ப பெரிய ரெட்டாரிக். அதே மாதிரி பிஜேபியோட கலைஞர் கூட்டு வைக்கும்போது அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதுக்கான ஒரு ரெட்டாரிக் ரொம்ப பெரிய ரெட்டாரிக். கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. கொள்கைனா ஏபிசிடி, அரசியல்னா வாக்கியம், அவ்வளோதான். எல்லாருக்கும் தெரியும். ஏபிசிடி இல்லாமல் நீங்கள் வாக்கியத்தை எழுத முடியாது, இல்லாமல் வாக்கியத்தை எழுத முடியாது. அது என்ன கொள்கை எதிரி, அது என்ன அரசியல் எதிரி? சுத்தமாக இது வரைக்கும் ஒரு 30 வருஷம் பத்திரிகையாளனா இருந்திருக்கேன் நான். எனக்கு கொள்கைனா என்னன்றது தெரியும், அரசியல்னா என்னன்றது தெரியும். கொள்கைக்கு ஒரு எதிரி, அரசியலுக்கு ஒரு எதிரி அப்படின்றது எந்த விதத்தில்? இதில் எல்லாத்துலேயுமே நான் ஜெயலலிதாவையும் விஜயையும் ஒன்றா பார்க்குறேன். ஜெயலலிதா ஒரு 5 வருஷம் சும்மா இருப்பாங்க, எந்த போராட்டமுமே நடத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஹார்லிக்ஸ் திருடன்னு மதுரையில் அழகிரியை பற்றி பேசுவாங்க, கிருஷ்ணகிரியில் ஒரு பொதுக்கூட்டம் போடுவாங்க, ஈரோட்டில் ஒரு பொதுக்கூட்டம் செங்கோட்டையனை வச்சு போடுவாங்க. இவ்வளோதான் பொதுக்கூட்டங்கள். அந்த அம்மா ஆட்சிக்கு வருவாங்க. அது வரைக்கும் அந்த அம்மா எந்த போராட்டத்துக்குள்ளேயும் வந்திருக்காது, அப்படியே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், வராது. இந்த நடிகர் சினிமா. ஆனால் எம்ஜிஆர் அப்படி இல்லை, ஒவ்வொன்றுத்துலேயும் தலையிடுவார்.
இந்த நடிகர்கள் சினிமாக்கள் இந்த மாதிரி வரும்பொழுது இந்த விஜயோட அப்ரோச்சில் ஒரு தைரியம், மக்கள்லாம் என் பக்கம், நான் ஏற்கனவே வீட்டுக்குள்ளலாம் போயிட்டேன், மக்கள்லாம் என் பக்கத்தில் இருக்காங்க, நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. ஆதவ் அர்ஜுன் பேச்செல்லாம் வந்து பேச்சாவே தெரியல, அதெல்லாம் எல்லை மீறிய பேச்சுக்கள்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா இது எப்படி நீங்க அட்ரஸ் பண்ணுவீங்க? மக்களுக்கு நீங்க சொல்லணும்ல, ஏன் சொல்ல மாட்டீங்க? பிரகாசன், இது இந்த ரிவ்யூ கமிட்டி போய் திரும்பவும் புதிதாக அமைக்கணுமா? இந்த வழக்கு அப்படின்ட்டு ஒண்ணு பதிவாகிடுச்சு அப்படின்னா ரிவ்யூ கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் ரிவ்யூ கமிட்டி அமைக்க மாட்டாங்களா? வழக்கு முடிந்த பிறகு அமைப்பாங்களா? இவங்களுக்கு ஏற்கனவே ரிவ்யூ கமிட்டி அமைச்சாச்சு. அந்த ரிவ்யூ கமிட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் கூடும். 20 நாட்களுக்கு ஒரு முறை இல்ல 30 நாட்களுக்கு ஒரு முறை தான் அந்த ரிவ்யூ கமிட்டி கூடும். அந்த ரிவ்யூ கமிட்டிக்கு போவாததுக்கு முன்னாடி இவங்க வழக்குக்கு வந்துட்டாங்க. ஓகே, வழக்குக்கு வந்த அப்புறம் அது வழக்கோட மேட்ரு தான். வழக்கு முடிகிற வரைக்கும் ரிவ்யூ கமிட்டி அமைக்க முடியாது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் போயிட்டு ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து திருப்பவும் சிங்கிள் ஜட்ஜுக்கு போய் அதுக்கப்புறம் அதுல ஒரு கிளாரிட்டி வராம அவங்க ரிவ்யூ கமிட்டி அமைக்க மாட்டாங்க. அமைச்சாலும் ஒரு 20 நாட்கள் 20 நாளுக்கு ஒரு தடவை தான் கூடும், 20 நாள் கழிச்சு தான் கூடும். அப்போ இவங்களோட டிலே வந்து இன்னும் அதிகமாகும், ஓகே, குறையாது. ஸோ இவங்க பண்ண தப்பு, டெக்னிக்கலா இவங்க பண்ண தப்பு வந்து அந்த டெக்னிக்கலான அந்த ப்ராசஸ்க்குள்ள போல பராசக்தி போயிட்டான். ஹிந்தின்றது வந்து பிஜேபிக்கும் பிடிக்காத லாங்குவேஜ் தான், அவங்களுக்கும் பிடிச்ச லாங்குவேஜ்லாம் கிடையாது. ஓகே.